பர்த்டே அன்னைக்கு ஜியாசுவை சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக அவன் ஆஃபீஸ் வந்து இன்னும் எவ்வளவு நேரம் தான் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க, டக்குன்னு கீழே வாங்கன்னு கூப்பிட்டு சின்ன பசங்களுக்கு இந்த பலூன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பலூன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடா சுஷ்மா, நான் என்ன குழந்தையா பலூன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேனா? ஆமா, இதுதான் அவங்க கூட இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்த்டே இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே பேபி தான்றாங்க. அது சரி, சரிவா நான் அவனை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன்னா, இன்னைக்கு ஹாஸ்டலும் கிடையாது வீடும் கிடையாது, வேற ஒரு இடத்துக்கு போலாம்ட்டு ஜியாசுக்கு வழி சொல்லிட்டே கார்ல போயிட்டு இருக்கும்போது சாங்கியான் அவன் ஊர்ல இருந்து வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஜியாசுக்கு கால் பண்ணிடுறான். என்னடா இந்நேரத்துல கால் பண்ணிருக்கன்ட்டு கார்லயே ஸ்பீக்கர் போட்டு பேசினா, ஹாப்பி பர்த்டேடா, உன் பர்த்டே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுனுக்கிறியா? ஆக்சுவலா தெரியாதுதான், குட்டி பிசாசு தான் இப்ப மெசேஜ் பண்ணி ஞாபகப்படுத்தினான்னு சொல்லிடுறான். உடனே சாங்ஷுக்கு அசிங்கமா போயிடுச்சு. ஏன்னா அப்பதான் ஜியாசு உன்னை தவிர எனக்கு இன்னும் யாரும் விஷய பண்ணலன்ட்டு ஃபீலிங்கா சொல்லிருப்பான். அதனாலதான் சாங்ஷு ஜியாசுக்கு தெரியாம அப்படியே நைஸா சாங்கியானுக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பர்த்டேல இன்னைக்கு அவனுக்கு விஷ் பண்ண மறந்துடாதுன்ட்டு நாசுக்கா மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதனால இப்ப சாங்கியான் ஜியாசுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது மட்டும் இல்லாம, குட்டி பிசாசு அங்க யாரோ பிஜி படிக்கிற பையனை லவ் பண்ணிட்டு இருக்காளாண்டா, நீ அங்கதானே இருக்க, அவளை பார்த்து கொஞ்சம் மிரட்டி வைடான்னு சொல்லிடுறான். உடனே சாங்ஷுவே பேசி, ஹே சாங்கியான் டாகே, உங்ககிட்ட பர்சனலா சொன்னா இப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியா, இனிமேல் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்னா. ஹே குட்டி பிசாசே, இந்நேரத்துல நீ ஜியாசு கார்ல என்ன பண்ணிட்டு இருக்கானா? ஜியாசு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தேன்டா, அவர் இப்ப ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு எப்படியோ சொல்லி சமாளிச்சா. என்னமோ சரி, ஓகே, காலேஜ்ல ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, கேள்வி கேட்க யாரும் இல்லன்ட்டு தானே காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இருக்க மச்சான். அந்த பிஜி படிக்கிற பையனை பார்த்தா அச்சி மூஞ்சி கை கால்லாம் வச்சிடறான்ட்டு சொல்லி காலை வச்சிடறான். ஜியாசுக்கோ, ஏய் யாரு அந்த பிஜி பையனா? யோ யாருன்னு தெரியாது அவனுக்கு, உன்னத்தாயா அப்படி சொல்லி வச்சிருக்கேன், எனக்கு வீட்டுக்கு தெரியாம உங்ககிட்ட பயந்து பயந்து பேசலாம் பிடிக்கல, அதனால சாங்கியான் கிட்ட யாச்சும் சொல்லலாம்னு பார்த்தா அந்த பைத்தியம் உங்ககிட்டயே வந்து இப்படி மாட்டி விட்டுச்சுன்றாங்க. அட லூசே, ஏன் அவசரப்பட்ட, நானே அவனை நேர்ல பார்த்து பேசலாம்னு இருந்தேன். சரி ஓகே, இப்ப எங்கடி கூட்டிட்டு போயிட்டு இருக்கனா? அது சர்ப்ரைஸ்னு ஜியாசு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அது என்ன இடம், அங்க என்ன ஆச்சுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.